இருந்தும் எங்களுடைய மக்கள் எங்களுடைய மூதாதையர்கள் செய்த அந்த பெருமை மிக்க செயலை நாங்கள் தொடராமல் இடைநிறுத்தி இருக்கின்றோம். அந்த இடைநிறுத்தலை மாற்றி எங்களுடைய பொறியியலாளர்கள், எங்களுடைய டாக்டர்கள், எங்களுடைய தொழிலாளர்கள், எங்களுடைய உழைப்பாளர்கள், எங்களுடைய முதலாளிகள், எங்களுடைய பெண்கள், கல்வியலாளர்கள், இளைஞர்கள் எல்லோரையும் ஒன்றாக இணைத்தோமாக இருந்தால் இந்த உலகத்திலே நாங்கள் பெரிய சாதனையை நிலைநாட்டலாம். எனவேதான் வல்வையினுடைய அந்த சிறப்பை தமிழீழ மண்ணிலே இருந்து பலர் ஆற்றிக்கொண்டிருக்கின்றார்கள். இதுவரை வல்வைக்கு செய்யப்பட்ட எல்லா சிறப்புகளும் தமிழீழத்துக்கு உள்ளே இருந்துதான் செய்யப்பட்டிருக்கின்றன. தமிழீழத்துக்கு வெளியே இருந்து வல்வைக்குரிய வரலாற்று சிறப்பை நீங்கள் செய்யாவிட்டால் உங்கள் எல்லோருடைய DNA மரபணுக்களிலும் உலகளாவிய நிகழ்ச்சிகளை செய்யக்கூடிய வல்லமை பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது நமது மூதாதையரின் வழி தொடங்கி. ஆகவே அதை செய்வதற்கான ஒரு முன் உதாரணத்தை, முன் கருதுகோளை, முன் எண்ணங்களை இங்கே போடுவதற்காகத்தான் நாங்கள் இங்கே கூடியிருக்கின்றோம். அடுத்தபடியாக திறமைகளை எடை போடுதல். எத்தனையோ திறமைசாலிகள் இருக்கிறார்கள், ஆர் என்று தெரியவில்லை, பலர் இருக்கின்றார்கள். ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லுகின்றேன். பிரான்சிலே ஒரு வல்வை பொறியியலாளர் இருக்கின்றார். இன்றைக்கு ஐரோப்பாவிலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற எல்லா தொலைக்காட்சிகளும் எல்லா வானொலிகளையும் கணினியிலே இன்ஸ்டலேட் பண்ணி கொடுத்தது அவர்தான். மற்றாக்களுக்கு அது தெரியாது. அவர் சொல்லுகின்றார், இவ்வளவு 10,000 மக்கள் இருந்தும் என்னுடைய தேசத்துக்கு சேவையாற்ற என்னட்ட வல்லமை இருந்தும் என்னை ஆரண்டு ஒருத்தருக்கும் தெரிய இல்லை. இப்படி ஒரு உலக வல்வியர் வந்தாதான் நான் ஆரண்டு தெரியும், என்னுடைய பணி என்னென்று தெரியும், என்னால் என்ன முடியும் என்று என்னுடைய ஊர் மக்களுக்கு கூட நான் காட்ட முடியும். அப்படி ஒரு சந்தர்ப்பம் எனக்கு வந்து சேரவில்லையே அப்படி என்று கவலைப்பட்டார். இன்னொரு வல்வியர் லண்டனிலே சந்தித்து கதைக்கிற பொழுது சொன்னார், அவர் ஆஸ்திரேலியா நாட்டில் இருந்து இங்கிலாந்திலே இன்ஜினியராக அவருக்கு தங்கப்பதக்கம் கொடுத்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியிலே அவரை வைத்திருக்கின்றார்கள். அவருடைய திறமைகளை நாங்கள் பயன்படுத்தவில்லை. இப்படி எத்தனையோ திறமைசாலிகள் எல்லாம் இருக்கின்றார்கள். இவர்களினுடைய திறமை எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து அந்த தமிழீழத்துக்கு எப்படி கொடுக்கலாம் என்று நாம் ஒரு வேலை திட்டத்தை வகுத்து கொள்ள வேண்டியதாக இருந்தது. அடுத்தது ஊரிலுள்ள பாடசாலைகள், ஆலயங்கள் இவற்றையெல்லாம் நாங்கள் ஒவ்வொருவருக்கு வர்ற கடிதங்களின் மூலமாக பணத்தை செலவழித்து செய்து வருகின்றோம். அது மிக நல்ல பணி. இந்த உலக வல்வியர் ஒன்றியத்தின் முக்கியமான பணியில் ஒன்று ஏற்கனவே வல்வெட்டித்துறை ப்ளூஸ், வல்வை சிதம்பர கல்லூரி பழைய மாணவர் சங்கம், வல்வை யுனைடெட் என்றெல்லாம் வல்வை பணியாற்றி கொண்டிருக்குது. எனவே வல்வை என்று சொல்லி இதுதான் முதலாவது வேலை என்று ஒருத்தர் நினைச்சு விடக்கூடாது. உலகம் பூராவும் வல்வைக்கான ஸ்தாபனங்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றது. ஆனால் இனிமேல் நாங்கள் என்ன செய்யலாம் என்றால், உலகமெல்லாம் சேர்ந்து ஒரு சென்டரால மட்டும் எங்களுடைய மண்ணுக்கான அபிவிருத்தி வேலைக்குரிய நிதிகளை நாங்கள் அனுப்புவோமாக இருந்தால் அந்த பாரம் தனி ஒரு ஆள் சுமக்க வேண்டியதில்லை, எல்லாரும் சின்னனாக சுமந்து விடலாம் என்பதற்காகத்தான் நாங்கள் இதை ஏற்படுத்துகின்றோம். அடுத்ததாக தனியான இணைய தகவல் நடுவம் vvtworld.com என்று இப்பொழுது வந்துவிட்டது. இன்று உலகத்தில் இருக்கிற எல்லாரும் அதை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். வல்வியருக்காகிய தனியான இணையத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று ஆரம்பித்து கடந்த 4 மாதங்களாக அது இயங்கி வருகின்றது. அடுத்தபடியாக லண்டனிலே ஒரு இப்படியான நிலையிலே லண்டனிலே என்ன நடைபெற்றது என்பதை இங்கே சொல்லுவதற்கு வந்திருக்கின்றார்கள். நாங்கள் எல்லோரையும் ஆயுள் சந்தா முறையிலும் முடியாவிட்டால் வருட சந்தா முறையிலும் எல்லோரையும் அங்கத்தவராக இணைத்து ஒரு வேலை திட்டத்தை கொண்டு வந்தோம். ஒருவர் 100 ஸ்டெர்லிங் பவுண்ட்ஸை கட்டி அவர் இதிலே அங்கத்தவராக சேர வேண்டும். அந்த பணத்தை நாங்கள் எடுக்க மாட்டோம், அது நிலையான வைப்பில் இருக்கும். அந்த பணத்தின் அடிப்படையிலே வெகு விரைவிலே லண்டன் மாநகரிலே நாங்கள் ஒரு பெரிய கல்யாண மண்டபம், திரையரங்கு, நூல் நிலையம் எல்லாவற்றையும் கொன்ற மத்திய நிலையத்தை மிக விரைவிலே உருவாக்க இருக்கின்றோம். அதற்கான பணிவிடைகளை நீங்கள் சொல்ல இருக்கின்றார் திரு சிவநேரு அவர்கள். அடுத்தபடியாக நமது பெரும் திறமைகளை எல்லாம் ஒன்றிணைத்து, உங்களுக்கு தெரியும் இங்கே பலர் குறிப்பிட்டார்கள், ஓகுஸ் நகரத்திலே ஈரானியர்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து பசார் என்ற ஒன்றை உருவாக்கி இருக்கிறார்கள்.
அந்த பசாரிலே எல்லா கடைகளும் இருக்குது. அதுபோல வல்வியர்களுடைய எல்லா கடைகளையும் ஒன்றாக இணைத்து லண்டனிலே மத்திய பசார் அப்படி ஒன்றை புதிதாக ஏற்படுத்தலாம். அந்த வருமானங்களை அடிப்படையாக வைத்து நாங்கள் புதிய ஒரு பாதையிலே செல்லலாம். அடுத்தபடியாக வேறு ஒரு திட்டம் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. வல்வேலே இருக்கின்ற கப்பலோடிகள் மாலுமிகள் எல்லோரும் கடலிலே இப்பொழுது பெரும் பெரும் கப்பல் இன்ஜினியர்களாக இருக்கின்றார்கள். அவர்களை எல்லாம் ஒன்று திரட்டி கிரீக் கம்பெனியிலே நாங்கள் எங்களை பதிவு செய்து எங்களுடைய பேரிலே 2 கப்பல்களையாவது நாங்கள் குத்தகைக்கு அமர்த்தி கப்பல் வர்த்தகத்தை நாங்கள்